இந்நேரம் மாமா என்ன பண்றாரோ? நான் கொடுத்து அனுப்புனத மாமா சாப்பிட்டாரா இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டாரான்னு தெரியலையே. ராசாத்தி நம்ம ஃபேக்டரி விஷயத்துல என்ன பண்ணாலும் இப்படி ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது நாம் அவளை தனியா தவிக்க விட்டு வந்துட்டோமே. இதுக்கு முன்னாடி இதே மாதிரி பௌர்ணமி நிலவை பார்க்கும்போது மாமா என் கூட இருந்தாரு. இப்போ எங்க எப்படி இருக்காரோ என்ன பண்றாரோ? ராசாத்தி, போன தடவை நம்ம நிலாவை ஒன்னா உட்காந்து ரசிச்சோம். இப்ப நீ அதை பாக்குறியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலையே. என்ன ராசாத்தி மேலைய பார்த்துட்டு இருக்க? அங்க பாருங்க மாமா, பௌர்ணமி நிலவு எவ்வளவு அழகா இருக்குல்ல. ரவுண்டா பெருசா பளிச்சுன்னு இருக்கு. இத பார்த்தாலே மனசுக்கு ஒரு அமைதி சந்தோஷம் கிடைக்குது. எனக்கு இத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எனக்கும் அப்படிதான் இருக்கு. ஆனா எனக்கு அதை பார்க்கும் போதெல்லாம் உன்னோட ஞாபகம் தான் வரும். ஏன் தெரியுமா? ஏன் மாமா? உன்னோட முகம் கூட அந்த பௌர்ணமி நிலவு மாதிரி நல்லா வட்டமா நல்லா பளிச்சுன்னு ஒளி பொருந்தி இருக்கு. அந்த நிலவுல கூட துளி கரை இருக்கு. ஆனா உன் மனசுல சின்ன கலங்கம் கூட இல்ல. மாமா போதும் மாமா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. இதே மாதிரி எக்காலத்துக்கும் சந்தோஷமா இருக்கணும். எனக்கு எப்பவும் நீங்க கூட இருந்தா போதும். அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்லை. கிட்ட என்னால பேச முடியல. போன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஆனா எந்நேரமும் அவரை நினைச்சே நான் தவிச்சிட்டு இருக்கேன்னு நான் எப்படி அவர்கிட்ட சொல்லுவேன்? அவருக்கு நேரம் கிடைக்கும் போது எனக்கு போன் பண்ண சொல்றியா? பாவம் ராசாத்தி, நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு நினைப்பா. நான் எப்படி அவகிட்ட போன்ல பொய்யா பேசி நடிக்க முடியும்? இது எல்லாமே அவளுக்காக தான். அவ எப்படி ஒவ்வொரு நொடியும் என்ன நினைச்சிட்டு இருக்காளோ அதே மாதிரி தான் நானும் இருக்கேன்னு நீ அவகிட்ட சொல்றியா?
எப்பவுமே கிச்சன் பக்கம் தானே வருவா. எங்க போறா? ஐஸ்வர்யா, என்ன போட்டோ அது? கொடு என்கிட்ட. ஐயோ போச்சு. பாக்குறதுக்கு பேக்கு மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலைலாம் பாக்குது பாரு. என்ன ஐஸ்வர்யா? அத்தை அத்தை ப்ளீஸ் அத்தை, அப்பா அம்மா கிட்ட சொல்லாதீங்க. நான் சொல்லியே தீருவேன். தம்பி, அத்தை, ராஜி, நான் விட மாட்டேன். இத சொல்லியே தீருவேன். சொல்றேன். ராஜி, அத்தை அக்கா, அத்தை என்னக்கா? தம்பி, உன் பொண்ணு பண்ற வேலைய பாத்தியா? யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா மாப்பிள்ளை போட்டோவை பாத்துக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி, இந்த விவரம் எல்லாம் உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? விட்டா உங்க மாப்பிள்ளை கூட உன் பொண்ணு கனவுல டூயட்டே பாடி இருப்பா. ஐஸ்வர்யாவுக்கு கல்யாண கனவு வந்துருச்சு. வெக்கத்தை பாருங்க. ஐசு, நீ கவலையே படாத. அத்தையும் அண்ணியும் உன் கல்யாணத்தை சீரும் சிறப்புமா செஞ்சிடறோம். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. அத்தை உன் கல்யாணத்துக்கு அதெல்லாம் வாங்கி கொடுக்கறேன். அதுவா அத்தை? அது என் கல்யாணத்தன்னைக்கு எனக்கு பெரிய சடை போடணும், நிறைய பூ வச்சு கட்டணும், அதுக்கப்புறம் நெத்து சுட்டி வைக்கணும், கொசவம் வச்சு புடவை கட்டணும், அப்புறம் கையில மருதாணி வைக்கணும், கை நிறைய வளையல் போடணும். அவ்வளவுதானே? இதுக்கு எதுக்கு நீ கல்யாணம் வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கணும்? நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதுக்கே நீ ஆசைப்பட்ட மாதிரி கண்மணியை வந்து ரெடி பண்ண சொல்றேன். சந்தோஷமா? அப்புறம் எனக்கு இன்னொன்னு இருக்கே. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் கல்யாணத்துக்கு கூப்பிடணும். கூப்பிட்டா போச்சு. அப்புறம் சுப்பிரமணியையும் கூப்பிடணும். அது யாரா அவன்? ராஜி, அவளை உள்ள கூட்டிட்டு போ. போய் வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். வந்த இடத்துல சுப்பிரமணி கொப்பரமணி வாடி உள்ள போ. போடினா அம்மா, போ. சரி சாப்பிட என்ன வச்சிருக்க? தம்பி, தம்பி, யார் அந்த சுப்பிரமணி? அது ஒண்ணும் இல்லக்கா, அதை விடுங்க. என்கிட்ட எதுக்கு தம்பி மறைக்கிற? என்ன பிரச்சனை? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஐயோ, சொல்லு தம்பி. அக்கா, நம்ம தோட்டத்துல வேலை பார்க்குற மாணிக்கத்தோட பையன், அவங்க குடும்பத்தோட நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்கி இருந்தாங்க. ஐசும் அவனும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தான் வளர்ந்தாங்க. இப்ப அவன் காலேஜ் எல்லாம் படிச்சு பெரிய ஆளா இருக்கான். ஆனா என்ன, இவங்க பழகுன பழக்கத்தை பார்த்து ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசிட்டாங்க. அதனாலேயே வந்த 4 வரணும் தட்டி போச்சு. அதான் காதும் வச்ச மாதிரி இங்க வந்து கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தா இங்க வந்தும் சுப்பிரமணியன்னு அவனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கா. விடு தம்பி, அது ஏதோ சின்ன புள்ள விகல்பம் இல்லாம பேசுது. சரிக்கா, ஆனா அவ இங்க வந்தா எல்லாரும் தப்பா பேசுவாங்களே. தம்பி, நான் இருக்கேன்ல, நீ எதுக்கும் கவலைப்படாத. அவ என் பொண்ணு மாதிரி. என்ன நடந்தாலும் ஐஸ்வர்யாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம விட மாட்டேன். ரொம்ப நன்றிக்கா, நான் உங்களை நம்பித்தான் இருக்கேன். நீ கவலைப்படாம போ. அதான் நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன் எல்லாம். போப்பா. ஐம்பது பைசா டீ தூள் என்னமா கிடைச்சாலே நான் விட மாட்டேன். 50 ஏக்கர் டீ எஸ்டேட்னா சும்மாவா? பார்த்துடுறேன் ஒரு கை. ரசாத்தி அண்ணே, இங்கே உட்காந்துருக்கியாமா? பேப்பர்ல என்னமா பாத்துக்கிட்டு இருக்க? அது
இடம் ஏதாவது வாடகைக்கு கிடைக்குதான்னு பாத்துட்டு இருக்கேன்னு. அப்படியாம்மா? நானும் ஊருக்குள்ள எல்லா இடத்துலயும் விசாரிச்சுட்டு தாம்மா இருக்கேன். ஆனா குடோன் எல்லாம் டவுன்ல தான் அதிகமா இருக்கு. ஆனா வாடகை ஜாஸ்தியா இருக்கு. என்ன பண்றது? எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல, விசாரிக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். டவுனா இருந்தா என்ன, நல்ல இடமா இருந்தா ஓகேண்ணே. மனசுக்கு பிடிச்சிருந்தா எங்க வேணாலும் போலாம். ம், சரிம்மா. ஆனா என்ன, நம்ம இன்னும் 3 நாளைக்குள்ள இந்த இடத்த காலி பண்ணி புது குடோனை பிடிச்சாகணும். அதான் ஒரே கவலையா இருக்கு. ஒருவேளை இந்த 3 நாளைக்குள்ள நமக்கு இடம் கிடைக்காம போனா என்னம்மா பண்றது? இந்த ஓனர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம எல்லாரையும் தவிக்க விட்டுட்டாரே. ஆமா அத்தை, அட்லீஸ்ட் 1 மாசமாவது கொடுத்துருக்கலாம். 4 நாளா அலைஞ்சு திரிஞ்சு தேடியாச்சு. இன்னும் ஒரு இடம் கூட நம்ம நினைக்கிற மாதிரி கிடைக்கல. நாம என்ன பண்ண போறோம்னு ஒண்ணும் புரியல. மாமாவா தான் இருக்கோம். யாருமா, மாப்பிள்ளையா? இல்லைண்ணா, ஓனர் ஃபோன் பண்றாரு. ஓனர் ஃபோன் பண்றாரா? சரி ராசாத்தி, நீ அவர்கிட்ட அப்படியே பேசி இன்னும் 10 நாள் டைம் கேளுமா. கேளு, தைரியமா கேளு ராசாத்தி. ஐயா, அம்மா ராசாத்தி, என்னாச்சும்மா? வேற ஏதாவது இடம் கிடைச்சுதா? இன்னும் 3 நாள் தாம்மா இருக்கு. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை என்ன தொல்லை பண்ண ஆரம்பிச்சிருவாருமா. புரியுதுங்க ஐயா, நாங்களும் தேடிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் இடம் அமையல. அம்மா, ஊருக்கே நல்லது பண்ற உன்னை இந்த இக்கட்டான நிலைமை கொண்டு வந்துட்டோன்னு எனக்கே மனசு கஷ்டமா இருக்குமா. ஆனா என்ன பண்றது, என்னுடைய நிலைமை அதை விட ரொம்ப மோசமா இருக்குமா. ஐயா, உங்களுக்கே தெரியும், ஒரு நல்ல இடம் கிடைக்க 1 மாசமாவது ஆகும். ஆனா நீங்க என்னடான்னா 1 வாரம் தான் டைம் கொடுத்துருக்கீங்க. மா, எனக்கு புரியுதுமா. ஆனா என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஐயா, இன்னொரு 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள நாங்க எப்படியாவது காலி பண்ணிடுறோம். ஐயோ ராசாத்தி, என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. பொண்ணு கொடுத்துட்டேங்கிறதுக்காக மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் நான் தலையாட்ட வேண்டியது இருக்கு. புரிஞ்சுக்கமா. மா, வேணா ஒண்ணு பண்ணு. மாப்பிள்ளை மண்டியில தான் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு வேளை நல்லது ஏதாவது நடக்கலாம்ல. சரிங்க ஐயா, நான் பேசுறேன். மா, என்னை ஒன்றும் தப்பா எடுத்துக்காதம்மா. நீயும் எனக்கு ஒரு மக மாதிரி தான். சரிங்க ஐயா. ஓனர் என்ன சொன்னாரு? அவர் அவரோட மாப்பிள்ளை கிட்ட பேசி டைம் கேட்க சொல்றாரு. சரியா தானே சொல்லியிருக்காரு. ராசாத்தி, நீ போய் நேர்ல பேசி பாரு. ஒருவேளை மனசு மாதிரி டைம் கொடுக்கலாம்ல. ஆ, அவரு சரின்னு சொல்லுவாரா அண்ணி? நம்ம நிலைமையை எடுத்து அவங்க மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவோம்மா. அப்படியும் அவர் கேட்கலனா அதுக்கப்புறம் வேற என்ன பண்றதுங்கிறத பத்தி யோசிப்போம்மா. ராசாத்தி, நீ மனசை தளர விடாம கிளம்பி போயிட்டு வாமா. போ. இப்படியே உட்கார்ந்துகிட்டே தான் இருப்பா. எந்திரி, இந்த ஆமா ஆமா, கிளம்பு. எழுந்துரு. நீ போய் நேர்ல பேசி பாரு. சரி, வரேன் அண்ணி. ம். வரேன். வரேம்மா, வரேன் நீ. பத்திரம். ம். அண்ணி, கணத்துல கொஞ்சம் ஜிகினா. ஐஷு, இதுவே போதும். இன்னும் அதிகமா மேக்கப் போட்டா நீ ரொம்ப அழகா தேவதை மாதிரி ஆயிடுவ. அப்படித்தானே இருக்கணும். அப்படி இருந்தா மாப்பிளைக்கு மேல பயம் தான் வரும். இப்படி ஒரு தேவதையை எதுக்கு நாம கல்யாணம் பண்ணணும்? அவளுக்கு நம்மளை விட வேற யாராச்சும் ஏத்த மாதிரி கிடைப்பாங்கன்னு அவன் வேண்டான்னு சொன்னாலும் சொல்லிடுவான். அப்படியா சொல்றீங்க அண்ணி? ஆமா ஐசு. அப்ப நான் இப்படியே விட்டுருவா? இப்படியே விட்டுரு. இதான் அழகா லட்சணமா இருக்கு. சரி அண்ணி. இப்போ நான் உனக்கு பொண்ணு பார்க்க வரவங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி தரேன். அதே மாதிரி நடந்துக்கணும், சரியா? சரிங்க அண்ணி. முதல்ல அவங்க வந்த உடனே அவங்களுக்கு வணக்கம் வச்சு அவங்க முன்னாடி ஆசீர்வாதம் வாங்கணும். வரவங்களுக்கு காஃபி கொடுக்கணும். அதுவும் எப்படி தெரியுமா? குனிஞ்ச தலை நிமிராம நடந்து போய் கொடுக்கணும். இப்ப நான் பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீயும் பண்ணு. இதுதான் காஃபி.
ம்? ம். ஓ இப்போ நான் எப்படி பண்ணேன் அதே மாதிரி குனிஞ்ச தலை நிமிராம நீயும் பண்ணணும். அண்ணி, தலை குனிஞ்சு போனா யார் மேல இது மோதிர மாட்டேன். இல்ல மோத மாட்ட. அது எப்படி சொல்றீங்க? அதான் எல்லாரும் உட்கார்ந்திருப்பாங்கல்ல, அப்புறம் யார் மேல நீ போய் மோந்த போற? முதல்ல நான் சொன்ன மாதிரி நடந்து காமி. ம் ம். சரி. ம். 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 ஏய், நான் இப்படியா நடந்து காட்டினேன்? என்னன்னு இப்படி திட்டிட்டே இருக்கீங்க? எனக்கு கல்யாணம் வேணாம், ஒண்ணு வேணாம். மாப்பிள்ளை வேணாம், ஒரு மண்ணாங்கட்டி வேணாம். ஏய், நான் என்ன ஐயோ என்னடி? அண்ணி என்ன திட்டிட்டே இருக்காங்க. ஏமா அஜிஷோ, என்ன கண்மணி இது? பின்ன என்னம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு தலை குனிஞ்சு பவ்யமா போய் காஃபி கொடுக்க சொல்லி கொடுத்தா தத்தக்கா புத்துக்கான்னு குதிச்சுட்டு போய் கொடுக்குறா. அடியே எடி 50 ஏக்கர் டி கண்ட்ரோல். ஐஷு கண்ணு, உங்க அண்ணி ஒரு உலகம் புரியாதவ, அவ கிடக்குறா. இது பாரு, அத்தை உனக்கு எல்லாத்தையும் நடிச்சு சொல்லித்தரேன், சரியா? அதே மாதிரி நடந்து போய் எல்லாருக்கும் காஃபி கொடு, சரியா? செல்லுக்குட்டி சரி. அப்ப தள்ளு. ம். இப்ப வந்து இது பாரு, இது வந்து காஃபி தட்டு, சரியா? கரெக்டா? இடுப்ப பாரு, இடுப்ப பாரு. ம். பாத்தியா? சரியா? பாத்தியா? கைய காட்டு, கைய காட்டு. தட்டுப்புடி, தட்டுப்புடி. போ 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 போ. அத்தை மாதிரியே நட. ஐயோ ராசாத்தி, என் மருமக தான். அத்தை, நான் அடுத்து என்ன பண்ணணும்? அங்க வந்து பாரு, யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட வாய் திறந்து பேசக்கூடாது. ஐயோ, நான் பேசாம இருந்தா ஊமை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்களா? கேக்குறால உன் மருமக, இப்ப அவளுக்கு பதில் சொல்லு. ஐசு, அங்க உன்னை யாரும் எந்த குறையும் சொல்லாத அளவுக்கு நான் அவங்க கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். நீ அமைதியா நின்னுட்டு இருந்தா மட்டும் போதும். அப்படியா? ஆமா. அடடடடா, என் கண்ணே பற்றும் போல இருக்கே. என் பொண்ணு எவ்வளவு அழகா இருக்கா. அச்சோ. ஆமா, திருவிழாக்கு கோயில் யானை அலங்கரிச்ச மாதிரி இருக்கா. இது அழகா அழகு. நல்ல அழகு இல்ல? எல்லாம் கண்மணியோட கைவண்ணம் தான். என் பொண்ணு எவ்வளவு அழகா மாத்திருக்கா. அத்தை, இதுல என்ன அத்தை, அவ அழகா இருக்கா. நான் சும்மா மேக்கப் மட்டும் தானே அத்தை போட்டு விட்டேன். எப்படியோ ஒண்ணு, எந்த தடையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்தா எனக்கு அதுவே போதுமா. ஐயோ ராஜி, இத பத்திலாம் நீ பேசவே பேசாத. கல்யாணம் எங்க பொறுப்பு. எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க. வாங்க வாங்க போலாம். வாங்க போலாம்.